15 நாட்களில் படியேறும் சேலஞ்ச். அதாவது 15 நாள் 5 எக்ஸர்சைஸ் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஸோ அந்த 5 எக்ஸர்சைஸை டெய்லியும் பண்ணிட்டு 15th டே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏறுறது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு படி ஏறுறது ரொம்ப சிரமமா இருக்கும். சைட்ல பிடிச்சாதான் ஏற முடியும். பிடிச்சிக்கிட்டு ஏறினா கூட காலை மாத்தி மாத்தி வச்சு ஏறுறதுலாம் சிரமம் ஏற்படும். ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய 5 எக்ஸசைசஸ் உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 5 எக்ஸசைஸும் எப்படி உங்களை ஈஸியாக படியேற வைக்க போகுது, அதை எப்படி நம்ம பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். 15 டேஸ் படியேற எக்ஸசைஸ் சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எக்ஸசைசஸை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லா எக்ஸசைஸும் எல்லாரோட உடலுக்கும் ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ உங்க உடம்புக்கு ஏற்ற எக்ஸசைசஸ் நீங்க கத்துக்கணும் அப்படின்னா ஒன்று பக்கத்துல இருக்க பிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு பாருங்க, இல்லைன்னா இந்த கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது எக்ஸசைஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் இப்போ சிம்பிளா ஒரு குயிக் வார்ம் அப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நெக் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க. காலுக்கு தானே எக்ஸசைஸ் பண்ண போறோம், இந்த மசில்ஸ்க்கு எதுக்கு நம்ம வந்து வார்ம் அப் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லா மசிலுக்குமே இப்படி சைடில் சாய்க்கிறது ஒரு 3 முறை பண்ணுங்க. அப்புறம் சைடை டேர்ன் பண்றது ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. எல்லா மசிலையுமே நம்ம வார்ம் அப் பண்றது நல்லதுதான். ஏன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் நம்ம குனிஞ்சு நிமிரும் போதோ, அடுத்து கையை போயிடும். ஃப்ரண்ட்ல 5 டைம்ஸ், பேக்ல 5 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ கையை அசைக்கும் போதோ ஏதோ ஒரு இதில் நமக்கு ஸ்ட்ரெயின் ஆகுறதுலாம், அதனால ஓவரால் பாடியை நம்ம ரெடி பண்ணுறதுக்குமே ஃப்ரண்ட்ல 5 டைம்ஸ், பேக்ல 5 டைம்ஸ் இந்த வார்ம் அப் எக்ஸசைசஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல 5 டைம்ஸ், பேக்ல 5 டைம்ஸ் ஷோல்டர் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உள்ள வெளியில. நான் இந்த மாதிரி பண்ணாதான் உங்கள் பாடி ரெடி ஆகும் அடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வார்ம் அப். இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து ஏதாவது ஒரு வால் பிடிச்சிக்கோங்க. ஆங்கிளை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. பாதத்தை கிளாக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ். இது மாதிரி 2 காலுக்குமே. ஸோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு காலாக மடக்கி நீட்டுங்க. இப்படி ஒரு 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலுக்கு 10 டைம்ஸ், அடுத்த காலுக்கு 10 டைம்ஸ். அப்புறம் ஹிப் ரொட்டேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் பிடிச்சிக்கிட்டே பண்ணுங்க, நான் பிடிக்காமலே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி காலை க்ளோக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ், கஷ்டமாக இருந்தால் 5 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஆன்டி க்ளோக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். ஈஸியாக இருக்கவங்க மட்டும் 10 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 5 டைம்ஸ் இல்லை 10 டைம்ஸ் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு முடிஞ்சிடும், அடுத்த சைடுக்கு அதே மாதிரி இந்த சைடு ஒரு 5 டைம்ஸ். ஸோ க்ளோக் வைஸ், ஆன்டி க்ளோக் வைஸ் ஒரு 5 டைம்ஸ். அப்புறம் கையை கோத்துட்டு நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணி ஃபைனல் ரொட்டேஷனும் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடி நல்லா வார்ம் அப் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், கையில் இந்த மாதிரி 2 டம்பிள், அதாவது நான் 1 kg எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி டம்பிள் இல்லைன்னா கையில் 2 வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் 1 லிட்டர்ல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டு எவ்வளோ தூரம் உங்களால் லாங்காக கால் அப்படி எடுத்து வைக்க முடியுமோ வச்சுட்டு திரும்ப பேக்ல வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வச்சுட்டு கீழே போயிட்டு வர்றது அது லஞ்சஸ். பட் நம்ம அது பண்ண போறது இல்லை. அதோட இம்பாக்ட், அதோட அந்த உடற்பயிற்சியோட அந்த பலன் நமக்கு கிடைக்கிற மாதிரி லாங் ஸ்டெப் வச்சு திருப்ப பேக் வந்து அந்த பர்டிகுலர் க்ளூட் மசில்ஸையும் நம்ம முன்னந்தொடை மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். இந்த லாங் ஸ்டெப் எக்ஸசைஸை வந்து ஒரு ஸ்டெப் இப்படி லாங்காக வைக்கும்போது 2 கையிலேயே வெயிட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் முட்டி வந்து உங்கள் காலோட கட்டவரில் தாண்டி இப்படி முன்னாடி போகக்கூடாது. பேக்கில் இருக்க காலை முடிஞ்ச வரைக்கும் நார்மலாக லூஸாகவே வச்சுக்கோங்க. அதில் பெரிய இம்பேக்ட் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இப்படி வச்சுட்டு திரும்ப அப்படியே பேக்கில் வரணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க, அதுவும் தப்பு. உங்களால் மேக்ஸிமம் தூரம் இவ்வளோ வைக்க முடியுதுன்னா அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் ரைட் லெக்குக்கு பண்ணுங்கள். 1 2 இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரைட் லெக்குக்கு ஒரு செட் முடிஞ்சிடும். அடுத்தது அதே மாதிரி லெஃப்ட் சைடுக்கு பண்ணணும். ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் முடிச்சிடுறேன் ரைட் சைடு. 4 5 6 7 8 9 10. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் முழுசாகவே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடுக்கு
1 10 டைம்ஸ் பண்ணா போதும். 2 3 4 5 அதாவது ஃப்ரண்ட் லெக் மடங்கலாம், பேக் லெக் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். நிறைய பேருக்கு அது டவுட் வரும். முன்னாடி வைக்கிற கால் மடங்கலாமா, மடங்கக்கூடாதான்ட்டு. மடங்கணும், மடங்குனா தான் அது கரெக்ட். ஓகே. 6 7 8 பாடி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும், குனியக்கூடாது. 9 10 ஸோ இந்த லாங் ஸ்டெப் வாக் எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு செட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் டெய்லியும் பண்ணுறதுனால. ஓகே, இப்போ 10 டைம்ஸ் இப்படி முடிச்சிட்டிங்கன்னா அப்படியே திரும்பி நின்றுட்டு பேக்கில் எவ்வளோ தூரம் கால் வைக்க முடியுமோ வச்சுட்டு முன்னாடி போங்க. ஓகே, ஸோ 1 1 இதுவுமே நம்மளோட பட்டக் மசில், ஓவரால் லெக் மசில்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2 3 பேக்கில் உங்களால் எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ வச்சுட்டு முன்னாடி வாங்க. இதுலேயுமே பின்னாடி வைக்கிற கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, 5 6 7 8 9 10 இப்போ ரைட் லெக் முடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் லெக்குக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 ஸோ 10 டைம்ஸ் இது ரெண்டு காலுக்கும் 10 10 டைம்ஸ் முடிச்சிட்டோம்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்தது இந்த மாதிரி சேர் போட்டு சேர்ல உட்காந்துக்கணும். ரெண்டு கையில இருக்க வாட்டர் பாட்டில் ஆர் டம்பிளோட இப்படி ஷோல்டர் கிட்ட கையை இப்படி பெண்ட் பண்ணி இப்படி, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே சேர் ஸ்குவாட் பண்ணி எழுந்துருங்க, திருப்ப உட்காருங்க. சீட்டோட எட்ஜில் உட்காந்துக்கோங்க, ரொம்ப உள்ள தள்ளி உட்காரக்கூடாது. அதே மாதிரி இப்படி எழுந்துட்டு உட்காரும் போது இந்த கால் இப்படி தூக்கி இப்படி வரக்கூடாது. ஃபோர்ஸை வந்து காலோட மசில்ஸ்ல இருந்து எடுங்க, மூமெண்ட்ல இருந்து எடுக்காதீங்க. ஓகே, ஸோ இப்படி 1 2 3 4 5 6 7 நல்லா ஃபுல்லா முழுசா எழுந்துட்டு உட்காரணும். 8 9 10 ஸோ 10 டைம்ஸ் சேர் ஸ்குவாட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸும் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தது உங்கள் வீட்டில் படி இருக்குது அப்படின்னா அதில் முதல் படியை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் பிடிக்கிறதுக்கு ஹேண்ட் ரைல் இருக்கும் இல்லைங்களா, அதை ரெண்டு கையாலேயே பிடிச்சிட்டு ஒரு காலை மேலே வச்சுட்டு அப்படியே ஏறி இப்படி நின்றுங்க. ஃபுல்லாக முட்டியை லாக் பண்ணி நில்லுங்க, திருப்ப ஸ்லோவாக இறங்குங்க. ஸோ இதில் என்ன நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ஒன்று இப்படி குனிஞ்சிட்டே இப்படி ஏறி காலை ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணாமல் இப்படி இப்படி போயிட்டு வருவீங்க. அதாவது கால் அப்படியே தான் இருக்கும், நீங்கள் தான் இப்படி போயிட்டு போயிட்டு வருவீங்க. ஸோ அது தப்பு. ஸோ ஏறுறதுனா காலை அழுத்தி ஃபுல்லாக நிமிர்ந்து ஏறணும், திரும்ப இறங்கணும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் ரைட் காலை யூஸ் பண்ணி சப்போர்ட் தேவைன்னா பிடிச்சி பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கால் ஸ்ட்ராங்காக நீங்கள் பிடிக்காமலே பண்ண முடியும். ஓகே, இப்போ 10 டைம்ஸ் இந்த காலுக்கு பண்ணிவிடுவோம். நான் பிடிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் கையை வச்சுக்கிறேன், நீங்கள் பிடிச்சி பண்ணுங்க. பிடிக்காம பண்ண முடிஞ்சவங்க பிடிக்காமலே இப்படியே பண்ணலாம். ஓகே, ஸோ 10 டைம்ஸ் இந்த காலுக்கு 1 2 ஃபுல்லாக ஏறிட்டு இறங்குங்க. 3 இப்படி பண்ணாதீங்க, இப்படி இப்படி போயிட்டு வராதிங்க, ஃபுல்லாக மேலே ஏறி நிமிர்ந்துட்டு திருப்ப இறங்குங்க. 5 6 7 8 9 10 ஸோ இந்த காலுக்கு 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து லெஃப்ட் காலுக்கு 1 2 3 4 5
6 சைடில் ஹேண்ட் ரயில் இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டு 7 8 9 10. ஸோ 10 டைம்ஸ் 2 காலுக்கும் நேராக ஏறணும். அடுத்தது படி இப்படி தான் இருக்கணும். நம்ம சைடில் திரும்பிட்டு அதே மாதிரி முன்னாடி இருக்க ஹேண்ட் ரயில பிடிச்சிட்டு ஒரு காலை இப்படி மேலே வச்சுட்டு இப்படி ஒரு 10 டைம்ஸ் 1 2 இந்த மாதிரி சரிங்களா. பிடிக்காம ஏற முடிஞ்சா பிடிக்காம 3 4 5 6. ஸோ ஸ்டெப்ஸ் வந்து இந்த சைடு இருக்கணும், நீங்கள் சைடாக ஏறணும், அதை புரிஞ்சுக்கோங்க. 7 8 9 10. ஸோ இந்த சைடு 10 டைம்ஸ் முடிச்சிட்டோம்னா அப்படியே திரும்பி நின்றுட்டு, ஏன்னா ஸ்டெப்ஸ் இந்த சைடு தான் இருக்குது, நம்ம திரும்பிக்கிறோம். திரும்பிட்டு இந்த காலுக்கு 1 2 3. இந்த கால் வந்து படிக்கட் மேலேயே தான் இருக்கணும் சரிங்களா. 4 5 6 7 8 9 10. அவ்வளோதாங்க. ஸோ 10 டைம்ஸ் இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கால்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடச்சிரும். இப்போ எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம், கூல் டவுன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையெல்லாம் இப்படி நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் இப்படி கையை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஃப்ரண்ட்டில் பேக்கில் இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் கையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதை முடிச்சிட்டிங்கன்னா நிறைய பேர் கீழே உட்கார முடியாது, நீங்கள்லாம் பெட் மேலே உட்காந்து பண்ணுங்கள். கீழே உட்கார முடிஞ்சவங்க இந்த மாதிரி கீழே உட்காந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் பெட்லேயே கூட உட்காந்துட்டு காலை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணலாம். அதாவது இந்த மாதிரி 2 காலையும் பக்கத்தில் வச்சுட்டு இப்படி நல்லா லூஸ் பண்ணணும். இப்படி ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கால் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ இதோட நீங்கள் முடிச்சுக்கலாம் கூல் டவுன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் கீழே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படுத்துட்டு நல்லா மூச்சை எடுத்து விட்டிங்கனாலுமே பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும், வார்ம் டவுன் ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் அந்த 5 எக்ஸசைஸையும் 15 நாள் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த எக்ஸசைஸ் உங்களால் பண்ண முடியலனாலோ, இல்லை உங்கள் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இது இல்லை, உங்கள் ப்ராப்ளம்க்கு ஸ்பெசிஃபைடாக எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்டெப்ஸ் ஏறணும், அதுக்கு நீங்கள் வந்து டெய்லி ட்ரைனிங் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஒருவேளை மூட்டு வழியால் உங்களால் வந்து இந்த எக்ஸசைசஸ்லாம் பண்ண முடியல, அதை சரி பண்ணி நான் திரும்ப படி ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம onelastmove.com அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டில் உங்களுக்கான இந்த நீ பெயின் ஃப்ரீடம் பிளான் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க எக்ஸசைசஸ் வந்து டே பை டே இன்னைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், நாளன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி 3லேருந்து 6 மாதத்துக்கு நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி பண்ணி உங்கள் கால்களை பலப்படுத்தி படி ஏறலாம் அப்படின்ற கம்ப்ளீட் எக்ஸசைஸ் கைடன்ஸும் வீடியோ டெமான்ஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த எக்ஸசைஸ் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக மூட்டு வலி இல்லாமல் படி ஏறதை அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி எங்ககிட்ட நீங்கள் டைரெக்டாக ஆன்லைனில் லைவ் செஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டு டைரெக்டாகவே எங்ககிட்ட எக்ஸசைஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை ஃபோன் கால் மூலயமாவோ கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு நிறுத்திடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.